இன்றைக்கி காலையில் எழுந்துச்சுமே ஸ்ட்ரைட்டாக அந்த மே மாதம் பூ தான் பார்க்க போயிருந்தேன். எப்படி இருக்குது என்னன்னு. காலையில் நல்லா பந்து மாதிரி சூப்பராக வந்து விரிஞ்சிருந்துச்சு. இதில் வந்து பூ வந்து வாண்டுறதில்ல, அதனாலே அப்பப்போ பட்டர்ஃப்ளை வந்து கோந்துக்குது. ஹாரி ஹன்ஷாவும் ரொம்ப நேரமாக சிரித்து இன்றைக்கி சேவல் சண்டை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே வேறு இருந்துச்சு. ஸோ ஈவினிங் போல் தம்பி கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணியிருந்தோம். அப்பா இல்லாமல் கொண்டாட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அம்மாவுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லி அம்மாவை அப்படி டைவர்ட் பண்ணி எனக்கு கேக் வந்து கட் பண்ணியிருந்தோம். கேக் கட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமா சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தங்கச்சிக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டேன். நேற்று அவர் வாங்கிட்டு வந்த பூ அப்படியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து பூ கட்ட போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு பூ கட்டுறது, கோலம் போடுறது இந்த மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நிதானமாக எல்லா பூவும் பொறுமையாக கட்டிகிட்டு இருந்தேன். உங்களுக்கும் பூ கட்டுறது பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் நிறைய மல்லிகைப்பூ தோட்டம் இருக்கும். அங்கேருந்து கொண்டு வந்த நிறைய மல்லிகைப்பூ செடி தான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது. அப்போல்லாம் மல்லிகைப்பூ நேரத்துலேயே பறித்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு பூ பிடுங்க ஆள் வந்து கிடைக்காதா. ஸோ காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பூ பறிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகி தான் நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து